ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனை நோக்கி, எப்பொழுதும் தேவனை நோக்கிய திருத்தூதர் பணியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்கிறது. அவன் தேவ பக்தியுள்ளவன், கொர்நேலியு தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தர்மம் செய்கிறவனுமாய் இருக்கிறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் எல்லா வேளையிலும் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற சாட்சியை பாருங்கள். அவனை குறித்து பேதுருவிடத்தில் சொன்னார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பக்தி உள்ளவன் மாத்திரமல்ல, பயம் உள்ளவன். இன்றைக்கு அநேக ஜனங்களிடத்தில் பக்தி இருக்கிறது, பயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பயந்தவர்களே கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுற அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பாருங்கள், திரளான ஜனங்களை தன் இல்லத்தில் கூட்டி அவன் ஒரு படைத்தலைவனாக இருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக இருக்கிறார். அவனுக்கு தெரியாது நம்ம ஜெபம் பண்ணால் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி சம்பவிக்க போகிறது. தேவதூதன் வருகிறார், தேவதூதன் வந்ததுக்கு தேவ ஆலோசனை கொடுக்க போகிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் ஜெபித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, நீ ஜெபி. உனக்கு ஆலோசனை கொடுக்க தேவன் விரும்புகிறா. உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தேவன் விரும்புகிறா. தேவதூதன் இறங்கி வந்தான். பரத்திற்கு இந்த ஜெபம் கடந்து போனது. அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தா. எனக்கு அருமையான ஒரு சகோதரியை தெரியும். அவள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நான் அவர்களை கேட்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் நல்ல வழியிலே நடக்கணையா. 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது சிறுவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில் நான் அவர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 பிள்ளைகளையும் அருமையாக வளர்த்தெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். கணவனை இழந்தவர்கள், நன்றாய் கவனிங்கள், அற்புதமாய் திருமணம் முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து சில மணி நேரங்கள் அவர்கள் காலை வேளையில் ஜெபிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷியாய் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இருந்த மரண பள்ளத்தாக்கிலே வியாதியிலே கடந்து போனவர்கள், அதிலே தேவன் பாதுகாத்து இன்று வரை ஜீவனோடு வைத்து கர்த்தர் அவர் குடும்பத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால், அவரை குறித்து ஒரு பயம் உனக்கு எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து கொண்டு, அவரை நோக்கி பார்த்த ஒரு பிரகாசம் அடைந்த வேதம் சொல்கிறது. முதலாவது காரியம் தேவதூதன் வந்தார். 2வது காரியம் தேவ மனிதன் வந்தார். 3வது காரியம் தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்தார் ஜனங்களை நிறைப்பதற்கு. இன்றைக்கும் அதே 3 ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்கள். தேவதூதன் மூலமாய் பதிலை கொடுப்பார். தேவ ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். பாருங்கள், எனக்கு அருமையான, இவர் ஜெபிக்கிற அதே நேரத்தில் பேதுருக்கு தரிசனம் கொடுக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கல அவங்களோடு கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு பேசி கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உங்கள் வேதனைகளை மாற்ற விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நோக்கி எப்பொழுதும் என் ஆத்துமா கதறுகிறது என்று சில தாவீதை போல, இந்த கொர்நேலியு போல தகப்பனே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஜனங்களையும் என்னையும் எங்களையும் நீ நடத்துவீராக.
உடைய வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரும் கண்ணீர் துடைக்கும்படியா, ஒவ்வொருவரும் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து மகிழ பண்ணுவீராக. ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.